ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ரசிகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தியும் ஸ்ரீகாந்த் சார் பண்ணிருக்க ஒரு சர்ச்சையான கமெண்ட் பத்தியும் தான். சிஎஸ்கே இந்த ஐபிஎல் சீசன்ல கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்துல ஸ்ரீகாந்த் சார் ஒரு வீரரை ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காரு. வாங்க அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா நம்ம சிஎஸ்கே அணியில தமிழ்நாட்டு வீரர்கள் அதிகமா விளையாடுறதில்லன்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த முறை அஸ்வின் மற்றும் விஜய் சங்கர்னு 2 தமிழ்நாட்டு வீரர்களுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இவங்க 2 பேருமே இதுவரைக்கும் சரியா விளையாடலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீகாந்த் சார் எப்பவுமே தமிழ்நாட்டு வீரர்களை சப்போர்ட் பண்ணி பேசுறவரு. ஆனா இந்த முறை அஸ்வின் மற்றும் விஜய் சங்கரை ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வினை சிஎஸ்கே பிளேயிங் 11ல இருந்து தூக்கணும். அப்போதான் எங்க இருக்கோம்னு அவருக்கு புரியும். 2 மேட்சுக்கு வெளியில உட்கார வச்சாதான் ஒழுங்கா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே இப்ப அஸ்வினை டீம்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஆனா விஜய் சங்கர் தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருக்காரு. விஜய் சங்கர் 2 அரை சதங்கள் அடிச்சிருந்தாலும் அந்த 2மே டீம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது அடிச்சது. அதனால அந்த ஸ்கோரும் பெருசா கை கொடுக்கல. இதனால விஜய் சங்கரையும் நிறைய பேர் விமர்சிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சோசியல் மீடியால ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீகாந்த் சார் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ரசிகர் நமக்கு சிஎஸ்கேவுக்கு விஜய் சங்கர் தேவையான்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்ரீகாந்த் சார் என்ன பதில் சொன்னாருன்னு பாருங்க. ஆமாம், மற்ற வீரர்களுக்கு பானங்களை எடுத்து செல்வதற்கு அவர் தேவைன்னு ரொம்ப நக்கலா பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில் நிறைய பேருக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு தேசிய வீரரை இப்படி பேசுறது சரியான்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பதிலையும் ஸ்ரீகாந்த் சார் சொல்லியிருக்காரு. ஒரு ரசிகர் ராகுல் திரிபாதியை நீக்கிட்டு அவருக்கு பதிலா இளம் வீரரான வன்ஷ் பேடியை சேர்க்கலாமான்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்ரீகாந்த் சார் வெளியே உட்கார்ந்திருக்கும் மற்ற இளம் வீரர்களையும் பிளேயிங் 11ல சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரியுது. ஆக மொத்தம் ஸ்ரீகாந்த் சாரோட இந்த கமெண்ட் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஒரு வீரரை இப்படி வெளிப்படையா விமர்சிக்கிறது சரியா? உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது? ஸ்ரீகாந்த் சார் சொன்னது சரிதானா, இல்ல ஒரு வீரரை இப்படி விமர்சிக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.